வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முதல் நம்ம சேனல் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க போகிறோம்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உரிமை மீறல் இருக்குது. உரிமை மீறல் தலையீடு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பங்கீடு மூலமாக அவங்க வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. கவுன்சிலர் இல்லை ஊராட்சி மன்ற தலைவராக அவங்க வந்து அதில் செலக்ட் ஆகுறாங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட தலையீடு இருக்கும். அது வந்து உரிமை மீறல். அவங்களோட தலையீடு வந்து அதில் தேவையில்லாத ஒன்று. அது மாதிரி உரிமை இல்லாத பொறுப்பில் வந்து ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர் தான் இருக்காங்க. இதை வந்து மத்திய மாநில அரசுகள் கன்சிடர் பண்ணி அந்த உரிமை மீறலை வந்து தடுத்து யாருக்கு இடஒதுக்கீடு யாருக்கு பங்கீடு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அதில் கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நடைமுறையில் ஒரு சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு இன்றைக்கி கோரிக்கை வைக்கிறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.